ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அமிகாஸ் vlog. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நடந்த ஒரு ஃபெஸ்டிவலில் ஃபெராரி கார் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்டு ஃபெராரி கார்ஸ் அதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்த ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இந்த கார்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டாலியில் உருவான கார். ஃபெராரி கார்னாலே நிறைய பேருக்கு தெரியும். வேர்ல்டுலே இருக்கக்கூடிய லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் கார் தான் ஃபெராரி கார். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உருவான இடம் வந்து இட்டாலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்சோ ஃபெராரி அப்படிங்கிற ஒருவரால் தான் இந்த கார் உருவாக்கப்பட்டது. இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேசிங் அது ரிலேட்டடாக தெரிஞ்சவங்களுக்கு இந்த கார் பற்றி நல்லா தெரியும். இது எக்ஸ்பென்சிவான ஒரு கார். அது இல்லாமல் இதில் வந்து இதோட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ், ஸ்பீட், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ரேசிங் கார். இந்த கார் வந்து இங்கே இருக்கக்கூடிய மியூசியம் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் மரநெல்லோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது இட்டாலியில் இருக்குது. அங்கே வந்து இந்த கார்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அந்த மியூசியமில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊரில் நடந்த ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து இந்த கார்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் தான் நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ரெட்டில் தான் அதிகமாகவே நான் பார்த்துருக்குறேன். வேறு கலர்ஸ் பிளாக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கார் வந்து லக்ஸரி கார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் கார். ரேசிங் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கார் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். இது தான் அதோட இன்சைட். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதோட சிம்பிள் பார்த்திங்கன்னா ஹோஸ். அதுக்கும் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபெராரி மியூசியம் போகும்போது நான் உங்களுக்கு வந்து தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து எங்களோட ஊரில் நடந்த ஒரு ஃபெஸ்டிவலில் கொஞ்சம் லக்ஸரி கார்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போட்டேன். With our bikes, we got scared when it got darker at night, 'cause everyone was missing safety lights. So we tried to use a flashlight as a guide, and now I'm standing in an overcrowded train, picturing the times we had as children while the rain is pouring down the windows and the people push their way. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சம்மரில் நான் எடுத்த வீடியோ. சம்மர் சீசனில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு, நோத்தி பியாங்கா அப்படின்னு சொல்லி. அதில் தான் இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் வந்து நாங்கள் வந்து ஆக்வா வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அதுக்கு போயிட்டுருந்தோம். இது வந்து என்னோடய யூடியூப் சேனலில் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து நாங்கள் நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட்டில் வந்து நாங்கள் ஆக்வா வேர்ல்டு போயிட்டுருந்தோம். அதோட வீடியோவை வந்து நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். சம்மர் வந்தாலே இட்டாலியில் பார்த்திங்கன்னு சொன்னால் பீச் இல்லைனா இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் போகிறது வந்து ஒரு கல்ச்சர் மாதிரி. என்னன்னு பார்த்தா 6 மாதம் வின்டரில் இருந்துட்டு திடீரென்று சம்மர் வரும்போது எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் போயிட்டு இருந்த இடம் வந்து ஆக்வா வேர்ல்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் மாறேன்னா பீச் போன வீடியோலாம் இருக்குது. அதை வந்து நான் வந்து லேட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அந்தண்டு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஆக்வா வேர்ல்டில் போயிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் எவ்வளோ டிக்கெட் அதெல்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இட்டாலியில் இருக்கக்கூடியவங்களுக்காக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆனது எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இவன் என்னோட செகண்ட் பேபி. இவன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி ஆக்வா வேர்ல்டில் வந்து விளையாடுறா. ஸோ இது வந்து அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அடுத்தது இந்த டே ஃபுல்லாகவுமே நல்லா என்ஜாய் பண்ணுனா. அவள் வந்து இந்த ஆக்வானா இட்டாலியனில் ஆக்வா சொல்கிறது. ஸோ அந்த தண்ணியில் வந்து என்ன பண்ணுறது, நல்லா க்ரோல் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணால். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இங்கே லன்ச் எடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்திருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் எஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்தது. இது என்ன எழுதியிருக்குன்னு தான் பவிமெந்தி ஷிவலோஸோ அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இது வழுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிப்பர் போட்டு நடங்க, இல்லைனா கவனமாக நடங்க அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்வா வேர்ல்டில் வந்து எல்லாமே கிட்ஸுக்குரிய ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது. இட்டாலியில் யாரும் சரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், மிலானோ பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை போயிட்டு பாருங்கள். நல்ல சம்மர் டைமில் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இந்த இடம் இருக்கும்.
இது பார்த்திங்கன்னா அக்வா வேர்ல்டில் இருக்கக்கூடிய இன்னொரு இடம் வந்து டிக்கி பே அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச் செட்டப் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதில் தான் வந்து எங்களுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். Oh baby, baby, why you acting this way? I just remember all our days up the interstate when we were driving down the 408. ஸோ நாங்கள் இங்கே வந்து லஞ்ச் எடுத்திருந்தோம். லஞ்ச் பார்த்திங்கன்னு சொன்னால் பாஸ்தா, பிறகு பனினி எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா டைமர், ஆர்டர் ஓகே அப்படின்னு சொன்னால் இது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா மடிக்கும் போய்ட்டு நாங்கள் ஆர்டர் எடுக்கலாம். இதில் வந்து நான் பாஸ்தா பிறகு பனினி எடுத்திருந்தேன். பாஸ்தா வந்து கிட்ஸுக்கு எடுத்திருந்தேன். பனினி இதெல்லாம் வந்து €8 அந்த மாதிரி தான் வந்தது. ப்ரைஸ் ஓகே தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸும் இங்கே இருக்குது. க்ரேப் அந்த மாதிரி வாஃபிள் அப்படி இருந்தது. பிறகு ட்ரிங்க் எல்லாமே இருக்குது. ஸோ அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். அதே இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். Oh baby, baby, why you acting this way? I just remember all our days up the interstate when we were driving down the 408, and you would smile just like the sun that you emulate. Now you mitigate my love, mitigate my love, oh mitigate my love, mitigate my love, mitigate my love, mitigate my love, oh mitigate my love, mitigate my love. When we were younger, we would talk so late and hear the morning music shine through the golden gates. And now I know you're gonna amputate all of my love that's left for you. I don't wanna say mitigate my love, mitigate my love, oh mitigate my love, mitigate my love, mitigate my love, mitigate my love, oh mitigate my love, mitigate my love. I know it's easy when you shut me away. I just can't help but think that one day that love will stay. When you were smiling on the 408, I never thought one day you'd ask me to mitigate. Mitigate my love, mitigate my love, oh mitigate my love, mitigate my love, mitigate my love, mitigate my love, oh mitigate my love, mitigate my love. Don't know what's wrong, but something isn't right. Don't feel I belong in the light. Passion has gone and love's இது பார்த்திங்கன்னா டிக்கி பேயில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் லிஸ்ட் தான் இதில். ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் 14 யூரோஸில் இருக்குது. பிறகு காக்டெயில்ஸ் எல்லாம் இருந்தது. பிறகு கிரனித்தா இருந்தது. இங்கே ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனது கிரனித்தா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். இங்கே வந்து நாங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். அந்த பாட்டில் ஆல்ரெடி வாங்கி நாங்கள் குடிச்சிட்டு பிறகு நாங்கள் வந்து அந்த பாட்டில் வாங்க தேவையில்ல. நாங்கள் வந்து என்ன ட்ரிங்க் வேணுமோ அதை வந்து நாங்கள் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து €3 அந்த மாதிரி எடுத்தாங்க. இது தான் நாங்கள் எடுத்திருந்தது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் லெமன், பிறகு மிர்தில்லி அப்படின்னு நினைக்கிறேன், 2 மிக்ஸ் பண்ணியும் எடுக்கலாம். ஸோ இது €8 அப்படின்னு நினைக்கிறேன். பிறகு நாங்கள் இதை குடிச்சிட்டு இந்த பாட்டில் திரும்ப எடுக்க தேவையில்ல, நாங்கள் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். பிறகு லாஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னு சொன்னால்
இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து சாப்பாடு பிக்னிக் மாதிரி நாங்கள் சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடலாம். வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து இங்கே வந்து நாங்கள் இந்த ப்ளே பண்ணுற கேம்ஸுக்கும் இதுக்கும் மட்டும் தான் டிக்கெட். சாப்பாடு நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்து வந்து இங்கே சாப்பிடலாம். எங்களுக்கு வந்து தெரியாது. பிறகு இங்கே வந்த பிறகு தான் தெரியும் வந்து இங்கே சாப்பாடு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்படி வரும்போது நாங்களும் பிளான் பண்ணியிருக்கிறோம். சாப்பாடு இங்கே வாங்காமல் வீட்டில் இருந்தே சாப்பாடு எடுத்து வந்து இங்கே வந்து இதுக்கு மட்டும் டிக்கெட் எடுக்கலாம். ஸோ அது ரொம்ப சீப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிரேப் எடுத்திருந்தோம். இதுனா கொஞ்சம் ட்ரையாக அப்படி தான் இருந்தது. ஓகே. பட் அவ்வளோ எனக்குன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல. மற்றபடி சாப்பாடு, ட்ரிங்க் அதெல்லாம் ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த என்டையர் டேயும் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்வா வேர்ல்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் சன் செட் ஆகும்போது தான் வீட்டுக்கு போனோம். இங்கே இட்டாலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மர் டைமில் நைட் 9 வரைக்கும் சன் இருக்கும். பிறகு 9 மாதிரி தான் சன் செட் ஆகும். ஸோ இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம். இங்கே இட்டாலியில் மிலானோ பக்கத்தில் யாரும் சரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்து வந்துட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி இட்டாலியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மற்றது விசா ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், அது எல்லாமே இட்டாலியில் என்ன மாதிரியான கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். என்னோடய வீடியோவை வந்து கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Amika's vlog. Ciao, ciao.